அமெரிக்காவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் அவர்கள் ஒரு சூப்பர் பவராக இருக்கிறார்கள் என்றால் சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் புலனாய்வுத்துறை ஒரு மிக முக்கியமானது ஒன்று. அந்த புலனாய்வு துறையில் இவ்வளவு அட்வான்ஸ் ஆயிருக்கிறார்களோ அவர்களால் தான் இந்த உலகத்தையும் தங்கள் உலகத்தை கைப்பற்றுவது மட்டுமல்ல தங்கள் நாட்டையும் காப்பாற்ற முடியும். உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுக்கு ஆதரவான நாடுகள் இருந்தாலே, உதாரணமாக பிரித்தானியா அமெரிக்காவும் நட்பு நாடுகள் என்று வெப்பமே இருந்தாலுமே பிரித்தானியாவில் அவர்கள் பிரித்தானிய அரசுக்கு தெரியாமல் ஒரு உளவு அமைப்பை அவர்கள் வைத்திருப்பார்கள். என்னென்று சொன்னால் அவர்கள் தங்கள் பார்வையை அனுப்புவார்கள், என்ன நடைபெறுகிறது என்பதை அவர்கள் அனுப்புவார்கள். அது அது அவங்கள வழக்கம். அதே போலதான் இந்தியா இலங்கை தொடர்பாக கரசனைப்பட்டுக் கொண்டிருக்கிற அதே சமயம் இந்தியாவுக்குள்ளேயே அவர்கள் வைத்திருந்திருக்கிறார். அப்பவே அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்ப இருக்கிற நிலைமையில் இப்ப மையப்புள்ளி, அதாவது இந்த தற்போதைய இந்த உலக ஒழுங்கின்ற அடுத்த மையப்புள்ளி இந்து சமுத்திர பிராந்தியம் தான். நீங்கள் 2015ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரையிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியாவின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு வந்து 2.1 ட்ரில்லியன் டாலர்களாக இருந்தது. இப்போது 4.3 ட்ரில்லியன் டாலர்கள், கிட்டத்தட்ட 105% வளர்ந்திருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்காண்ட பொருளாதாரத்தையும் சீனாண்ட பொருளாதாரத்தையும் பார்த்தீங்கன்னா சீனாவின் பொருளாதாரம் 76% வளர்ந்திருக்கின்றது, அமெரிக்காண்ட 66%. ஆனால் இப்ப நீங்கள் எல்லாத்தையும் ஒப்பிட முடியாது என்று சொன்னால் அவங்களோட பொருளாதாரம் ஏற்கனவே பெருசு. அமெரிக்காவின் கிட்டத்தட்ட 25 ட்ரில்லியன், சீனாண்ட 18 ட்ரில்லியன் என்றைக்கு அது கொஞ்சம் தான் வளர். இதுல நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால் சீனாண்ட அமெரிக்காவிட வளர்ந்திருக்கின்றது, இந்தியாவின் அதை விட வளர்ந்திருக்கிறது என்று போது இப்போதைய போரின் போக்கை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பொருளாதாரம் சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது இந்த போர். ட்ரம்ப் வந்தா பிற்பாடு இது ஒரு என்ன ட்ரேட் போர் என்றுதான் கூறலாம். அதுக்குத்தான் ஏனைய நாடுகளும் தங்களை பல தயாராகிக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், இப்ப ஜெர்மனில பாத்தீங்கன்னு சொன்னால் தலைவராக வந்திருப்பவர் அவர் ஒரு முதலீட்டு வங்கியில் வேலை செய்தவர். அவர் இதற்கு முதல் அரசியலில் எந்த விதமான மிக முக்கிய பொறுப்பையும் வகிக்கவில்லை. கனடாவில் வந்தவர் பாத்தீங்கன்னு சொன்னால் முந்தி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கவர்னராக இருந்தவர், கனடாவிலும் வங்கியின் தலைவராக இருந்தவர். இப்ப பொருளாதார போர் தான் இனி ஃபியூச்சர் என்று சொன்னால் அதற்கேற்ற மாதிரி நாடுகளும் ஒரு படைத்துறை ஆளை கொண்டு வர முடியாது. அரசு தலைவராக பொருளாதாரம் தெரிந்தவரை கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்பாக நிற்பது தான் இந்த 2 உதாரணங்கள். இதை கூட ஏராளமாக இருக்கின்றன.